உங்கள் கலை பேசுகிறேன். கோயில் புளியோதரை பவுட்ரு எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம புளியோதரை பொடி செய்யறதுக்கு பருப்பு அளவு எடுத்துக்கிறோம். இதில் அரை கப்பு கடலைப்பருப்பு எடுத்துக்கிறோம். இதை பொன்னரமாக நம்ம வறுத்துக்கலாம். ரொம்ப கருகு விடக்கூடாது, கலர் மாறாமல் வறுத்து எடுத்துக்கலாம். இது நம்ம பருப்பு நல்லா வரப்பட்டுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து அடுத்த பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். கால் கப்பு உளுத்தம்பருப்பு, இதே பொன்னரமாக வறுத்துக்கலாம். நல்லா வரப்பட்டுச்சு பாருங்கள் உளுத்தம்பருப்பு. இப்போ நம்ம அடுத்த பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இது தனியாங்க, சூடு ஏற்றிக்கலாம். தனியாக வரப்பட்டுச்சுங்க. இப்போ நம்ம அந்த கடலைப்பருப்பு போடுற மாதிரி பார்த்து வச்சுக்கணும், அதிலே கொட்டிக்கலாம். வெந்தயம், மிளகு, சீரகம், இது மூணும் நம்ம சேர்த்து வறுத்துக்கலாம். ரொம்ப இது வறுக்காதுங்க. சீரகம் வந்து கருகிடுச்சுன்னா நல்லா இருக்காது டேஸ்ட்டு. இது வரப்பிடுச்சுங்க. இப்போ நம்ம இதையும் பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ கடுகு லைட்டாக சூடு ஏற்றிங்க. கடுகு பொரியுது. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ எள்ளு நம்ம தான் வறுத்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு எள்ளு பிடிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்குங்க. நல்லா பொரிஞ்சிச்சுங்க எள்ளு. இப்போ வேறு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். மிளகாயை வறுத்துக்கலாம். மிளகா சூடு ஏறிடுச்சுங்க. இப்போ நம்ம அடுத்த பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இது இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம இது எதுக்குன்னா, நம்ம புளி வந்து இது நார் எதுவும் இல்லாமல் எடுத்து உதிரி உதிரியாக வச்சுன்னு இருக்கிறோம். இதை நம்ம அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இந்த புளியை அதில் போட்டுக்கலாம். நீங்கள் இதை செய்யறதுக்கு இரும்பு பாத்திரமோ நான்ஸ்டிக் தவா யூஸ் பண்ணாதீங்க. ஒரு ஸ்டீல் கடாயோ மண் பாத்திரமோ எடுத்து யூஸ் பண்ணிங்க. புளி நல்லா வறுச்சுங்க. இதை ஆற வச்சிடலாம். நம்ம இந்த பதத்துக்கு எடுத்துருங்க. புளி இந்த அளவுக்கு ஆறணுங்க. நல்லா கலகலன்னு சவுண்டு வருது பாருங்கள். இப்போ ஈரம் இல்லாத ஜாரு நம்ம எடுத்துக்கலாம். அதில் இந்த மிளகாயை சேர்த்துக்கலாம். நம்ம புளி வறுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். எதுக்கு நம்ம இதை வறுத்தோன்னா அது ஈரமாக இருக்கும், அந்த ஈரம் போக்குறதுக்கோசம் வறுத்தது நம்ம. அது புளி மெசியாதுன்னு நினைக்காதீங்க, நல்லா மெசிஞ்சிடும் நம்ம அந்த பருப்பெல்லாம் சேர்த்து அரைச்சோம்னா.
பருப்பு எள்ளெல்லாம் வறுத்தது போட்டுக்கலாம். நம்ம இது எள் எதுக்கு போடுறோன்னா அதை போட்டால் டேஸ்ட்டும் வரும், கோயில் புளியோதரை மாதிரி நமக்கு கிடைக்கும். மஞ்சள் பொடி, பெருங்காயம், நீங்கள் கட்டி பெருங்காயம் இருந்தாலும் சேர்த்துங்க. உப்பு. நம்ம அரைச்சினா வந்துடலாம். அரைச்சாச்சு. நல்லா ஊற்றி ஊற்றியாக வந்துடுச்சு பாருங்கள். இது போல் செய்யுங்க. நல்லா புளி சாதம் டேஸ்ட்டாக இருக்கும். கோயில் புளியோதரை பொடி ரெடி ஆயிடுச்சுங்க. நான் இது சாதம் செய்கிறது அடுத்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். நிறைய பேர் சேனல் பார்க்குறீங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க. நான் போடுற வீடியோ அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்ங்க.